நெல்லையில் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த பெண்ணை துரத்திச் சென்ற கும்பல் ஒன்று நடுரோட்டில் வைத்து அவரை சரமாரியாக தாக்கியதோடு ஆடைகளை கிழித்த செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது? நடுரோட்டில் வைத்து ஒரு பெண்ணை தாக்க காரணம் என்ன? பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் சவேரியார்புரத்தைச் சேர்ந்த 40 வயதான பெண் ஒருவர் நெல்லை கேடிசி நகரில் உள்ள அழகு நிலையத்தில் வரவேற்பாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவரது கணவர் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு காலமான நிலையில் குடும்ப வருமானத்திற்காக நெல்லையில் தங்கி பணி செய்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் குடும்ப சூழல் காரணமாக தூத்துக்குடியைச் சேர்ந்த முனியசாமி என்பவரிடம் 4 லட்சம் ரூபாய் வரை கடனாக பெற்றுள்ளார். இந்த பணத்திற்கு மாதம் 10% வரை வட்டி செலுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் வழக்கம் போல அப்பெண் வேலைக்கு சென்ற போது திடீரென அழகு நிலையத்திற்குள் புகுந்த முனியசாமியின் மனைவி மற்றும் சிலர் முனியசாமியிடம் வாங்கிய பணத்திற்கான அசல் மற்றும் வட்டி முழுவதையும் உடனடியாக செலுத்த வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் கடன் வாங்கிய பெண்ணிற்கு முனியசாமியின் மனைவி தரப்பினர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை கேட்டு பயந்து போன அப்பெண் உடனடியாக அங்கிருந்து தப்பி ஆட்டோ மூலம் வெளியேற முயற்சித்துள்ளார். ஆனால் அவரை பின்தொடர்ந்து வந்த அந்த கும்பல் அவரை கேடிசி நகர் பகுதியில் வைத்து மடக்கி பிடித்து ஆபாசமான வார்த்தைகளை பேசியதுடன் நடி ரோட்டிலேயே வைத்து அப்பெண்ணை சரமாரியாக தாக்கி அவரது ஆடைகளை கிழித்து தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். இதனை கண்டு அங்கிருந்த பொதுமக்களும் காவலர் ஒருவரும் விரைந்து வந்து அப்பெண்ணை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இதேபோல எதிர்த்தரப்பை சார்ந்த நபர்களும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து 40 வயது பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் பெண் ஒருவரை கும்பல் ஒன்று காவல்துறை முன்னிலையில் தாக்கிய சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.